ஹாய், போன 3 வீடியோலையுமே நம்ம வந்து எஃபிஷியன்சி ஆஃப் போல்ட் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து நம்ம போல்டட் கனெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட கொஷின் வந்து டிசைன் அ லேப் ஜாயின் பிட்வீன் தி 2 plates ஆஃப் 120 mm with thickness of one plate is 16 mm and the thickness of another plate is 12 mm. The joint has to transfer a design load of 160 kN. The plate are Fe 410 grade. ஸோ இதோட கிவன் என்ன எழுதிடுவோன்னா, பிரெத்து வந்து 120 mm ஆகும், திக்னஸ் வந்து 12 ஒன்று கொடுத்துருக்காங்க, 16 ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே எது லீஸ்டாக இருக்கோ அதை எடுத்துப்போம். ஸோ அதனால் 12 எடுத்துக்கிட்டோம். Fe 410 கொடுத்துருக்காங்க, அதனால FUB FY வேல்யூ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவர்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். M20 கொடுக்காததுனால ஸோ நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் M20ன்னு. ஸோ அதுக்கு D = 20 ஆகும், D0 வேல்யூ 22 ஆகும் போடுறோம். லேப் ஜாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால NN வேல்யூ 1 ஆகும், NS வேல்யூ 0வும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிசைன் லோடு வந்து P = 160 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் போல்ட். பேஜ் நம்பர் 75 IS 800 2007 இருக்கும். ஸோ VDSB = VNSB divided by gamma MB. ஸோ NSBயோட ஃபார்முலா வந்து கோட் புக்லேயே இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். NS வேல்யூ 0ன்றதுனால அந்த டேர்மே 0 ஆகிடும். ஸோ மீதி எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ANBயோட ஃபார்முலா வந்து 0.79 into πd²/4. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் VNSB. ஸோ அடுத்தது VDSB பண்ணும்போது டிவைடட் பை 1.25 பண்ணணும், பண்ணால் ஷியர் கெப்பாசிட்டி நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது வந்து பியரிங் கெப்பாசிட்டி. பியரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 75 இருக்கும். VDPB = VNPB divided by gamma MB. ஸோ VNPBயோட ஃபார்முலாவுமே வந்து கோட் புக்கில் இருக்கும். ஸோ கேபிக்கு 4 கண்டிஷன் இருக்குது, அந்த 4 கண்டிஷனுமே நம்ம சால்வ் பண்ணிவிட்டு கேபி எது லீஸ்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம். எஜ்ஜு வேல்யூவும் பிச் வேல்யூவும் நமக்கு கொடுக்கல, ஸோ அதனால் நம்மளே வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து 33 விட அதிகமாக இருக்கணும். நான் வந்து 35 எடுத்துக்கிட்டேன், நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது பிச் வேல்யூ 50 விட அதிகமாக இருக்கணும், ஸோ நம்ம 16 எடுத்துக்கிட்டோம். கேபி வேல்யூ 0.53ன்றது நமக்கு அதான் லீஸ்டாக இருக்கும், ஸோ அதனால் நம்ம கேபி அதை எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து VNPBயோட ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேபியை சப்ஸ்டியூட் பண்ணி VNPB கிடைக்கும். VDPBக்கு டிவைடட் பை 1.25. ஸோ அடுத்தது VDPBக்கு 104.30 kN அப்படின்னு இருக்குது. ஸோ ஸ்டெப் 2 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டுன்றது என்னது? லீஸ்ட் ஆஃப் ஷியர் கெப்பாசிட்டி அண்ட் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ வந்து ஷியர் கெப்பாசிட்டியில் எனக்கு 104.30 வந்திருக்கு. எனக்கு ஷியர் கெப்பாசிட்டியில் 45.27 வந்திருக்கு. பியரிங் கெப்பாசிட்டியில் 104.30 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அது ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கு ஷியர் கெப்பாசிட்டி தான் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் 45.27 kN எழுதிக்கிறோம். ஸ்டெப் 4 வந்து நம்பர் ஆஃப் போல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்பர் ஆஃப் போல்ட்டோட ஃபார்முலா ஃபோர்ஸ் டிவைடட் பை போல்ட் வேல்யூ. ஃபோர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 160 அப்படின்ட்டு, ஸோ அதனால் 160 டிவைடட் பை போல்ட் வேல்யூன்றது என்னது? ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் தானே. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கும் போது எனக்கு 3.53 கிடைக்குது. ஸோ ரவுண்டாக நம்ம வந்து 4ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்த டயக்ராம் வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் தானே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மொத்தம் 4 போல்ட் அப்படின்னும் போது மொத்தமாக 4 போல்ட்டு. எட்ஜ் வேல்யூனா என்னது? பிளேட்டுக்கும் போல்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 35. அதாவது நம்ம எட்ஜ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்ல 35ன்னு, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 போல்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 60, அப்புறம் எட்ஜ் வேல்யூ வந்து 35. மொத்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு பிரெத்து வந்து 120ன்னு கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால் 120. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6 வந்து செக் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் கிரேட்டர் தேன் ஃபோர்ஸ். அதாவது TDN பேஜ் நம்பர் 32ல் இருக்கும். 32ல் TDN = 0.9 ANFU divided by gamma ML. ANோட ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன் சால்வ் பண்ணும். பிரெத்து வந்து நமக்கு 120 தெரியும். என்னோட வேல்யூ ஒரு ரோல எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஸோ அதனால 2 இருக்கு, ஸோ அதனால 2. அடுத்து DH DN D0 எல்லாமே 22 தான். திக்னஸ் வந்து நம்ம 12ன்னு எடுத்துக்கிட்டோம், ஸோ அதனால 12 சால்வ் பண்ணால் 912 வருது. TDN = இது ஃபுல்லுத்துமே சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ 269 வந்திருக்கு. 269 விட 160 விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.